ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அக்ஷய் அனாலிசிஸ் அண்ட் வே டு ஆர் மீடியா. ஸோ இன்றைக்கி மொமெண்ட் ஆஃப் த டே அப்படின்னு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. நம்ம தர்ஷிகாவோட பர்த்டே, அதுக்கு பிக் பாஸ் விஷ் பண்ணும்போது அவங்க ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க பாருங்களேன், அது ஒரு மாதிரி நேச்சுரலாக நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் நம்ம சௌந்தர்யா அந்த நியூஸ் பேட்டர்னில் ஒரு மாதிரி அவங்களோட ஸ்டைலில் ஒரு மாதிரி பண்ணிட்டு ஸ்போர்ட்டிவ் பண்ணாங்க பாருங்களேன். அது அந்த பெஸ்ட் கண்டஸ்டன்ட் நாமினேட் பண்ணும்போது அது ஆக்சுவலி சொல்லிக்கலாம் அன்சிதா மஞ்சரி மொமெண்ட் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். உங்களை பிடிக்கவே பிடிக்காது எனக்கு, பட் ஆனால் இப்போ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அவங்க சொன்னதாக இருக்கட்டும். பட் இந்த ஹைலைட் இந்த இதெல்லாம் தாண்டி மொமெண்ட் ஆஃப் த டேலாம் தாண்டி ஒரு விஷயம் இன்றைக்கி சீரியஸாக ஓவர்டேக் பண்ணி போச்சுன்னு சொல்லலாம். நம்ம கெஸ்ட்டாக வந்தாங்களே சூரி, மஞ்சு வாரியர் அண்டு கென் கர்னாஸ். நான் நினச்சேன் ஒரு கெஸ்ட் மாதிரி வந்துட்டு ஹாய் அப்படின்னு ஸ்டைலாக அப்படி விஷயம் பெஸ்ட்டு பயங்கர படம் இப்படி வந்திருக்கு அப்படி வந்திருக்கு அப்படின்னு மக்கள்கிட்ட இவங்கள்ட்டையும் சொல்லிட்டு அப்படி போயிடுவாங்க. பட் அங்கே நடந்ததே வேறு ஒரு மாதிரி ஒரு கேஷுவல் டாக். அதாவது ஒரே வார்த்தையில் அந்த சினாரியோ சொல்லணும்னா, வாட் இஃப் மெய்யழகன் இஸ் டன் லைக் திஸ். அதாவது 1-on-1 கான்வர்சேஷனுக்கு பதிலாக ஒரு 3 பேர் வந்து ஒரு குரூப் கிட்ட கான்வர்சேஷன் பண்ணுற மாதிரி ஒரு மெய்யழகன் இருந்தால் எப்படி இருக்குவோ அந்த மாதிரி இருந்துச்சு. அதுவும் நம்ம சூரிய அவர்லாம் பார்த்திங்கன்னா அந்த வெற்றிமாறன் சாரை அவர்கிட்ட இந்த பார்ட் 1 பார்ட் 2 நடிச்சது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி அவங்க சொல்லியிருப்பார், நான் காலேஜ்லாம் போனதில்லை. பட் இது எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு வெற்றிமாறன் யூனிவர்சிட்டிலேருந்து முடிச்சு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னு ஒரு மாதிரி அனுபவிச்சு பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் தோணிச்சு நிஜமாவே. அந்த ஃபஸ்ட்டு ஷாட் வைக்கும்போது அந்த சினாரியோலாம் வந்து காமெடி அந்த பாடி லாங்குவேஜ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு லிட்டரலி என்ஜாய்டு. நம்ம இங்கே கெஸ்ட்டு நம்ம இப்படி ஒரு கெத்தாக ஒரு விஷயம் பண்ணோம், அதெல்லாம் தாண்டி அப்படியே ஒரு யதார்த்தமாக அது செம்மையாக இருந்துச்சு. அது ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு நீங்கள் இந்த எபிசோட் பார்க்கலாம், சீரியஸாக ஒர்த்து வாட்சிங்னு நான் சொல்லுவேன். ஆப்வியஸ்லி மஞ்சு வாரியரும் சரி அண்டு இவங்கெல்லாம் இளையராஜா சார் பற்றி ஒரு விஷயம் பேசுவாங்க பாருங்களேன். அதுவும் சூரியலாம் பார்த்திங்கன்னா எப்படி இளையராஜா சாரோட மியூசிக் வந்து எப்படி அவர் லைஃப்பில் இருந்துச்சு அண்டு இவங்களுமே மஞ்சு வாரியருமே அதை சொல்லுவாங்க. அப்போ எனக்கு இவர் மியூசிக் தெரியாது, பட் அதெல்லாம் இப்படி இப்படி வந்துச்சு அப்படி இப்படி வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. என்ன வேணால் சொல்லுங்க, ராஜா சார் தான். அந்த விடுதலை 2 படத்தில் அந்த சாங் படத்துக்கு எல்லாரும் ஒரு மாதிரி அருண்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக எமோஷனே ஆகிட்டார். 81 வயசில் ஒருத்தர் மியூசிக்கில் அந்த தாக்கத்தை ஏற்படுத்துறதுனா சீரியஸ்லி சம்திங். அவ்வளோதான், அதான் டிபேட்டே இல்லை, ராஜா சார் தான். ரைட்டு. ஆல்சோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் ஒரு செம்ம விஷயம் என்ன படிச்சு பார்த்தீங்கன்னா, கென் கர்னாஸ்க்கு ஏதோ ரிப் ஏதோ உடஞ்சி போச்சு அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க இந்த ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணும்போது. கொஞ்சம் இதுவே ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்குது. எஸ் ஆப்வியஸ்லி மூவிக்கு, பட் ஆனால் அவர் வந்து ஒரு கதாநாயகன் தாண்டி இந்த ஜென்ரேஷனில் நான் ஒரு கதையின் நாயகனாக ரெடி ஆகிட்டு இருக்கேன். அவர் வந்து இஸ் ஜஸ்ட் மேக்கிங் சீன்ஸ் லைக் இஸ் மேக்கிங் எ ஸ்டேட்மெண்ட். அது நல்லா இருக்காது ஆக்சுவலி. ரைட்டுங்க. ஒரு பெஸ்ட் திங் அபவுட் திஸ் எபிசோடு இவங்க கெஸ்ட்டாக வந்து அந்த ஒரு அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்த மனசில் ஒரு குரூப்பாக டான்ஸ் ஆடிருப்பாங்க. நான் சொல்கிறேன்னா அப்படியே லெங்க்தி அனாலிசிஸ் மாதிரி போட்டு பயங்கரமாக நான் பேச விரும்பலை. மொமெண்ட் ஆஃப் த டே டு பி விட்னஸ்டு, அவ்வளோதான். இன்றைக்கி வேறு எதுவுமே எல்லாத்தோடையும் இந்த இது ஓவர்டேக் பண்ணிச்சுட்டே சொல்லிக்கலாம். இட்ஸ் ஆர் அக்ஷய் சைனிங் ஆஃப் அண்ட் எக்ஸைட்டிங் திங்ஸ் அஹெட் சீம்ஸ் லைக் கேப்டன்சி டாஸ்க் அதெல்லாம் இருக்குல்ல, அதான்.